Hi, welcome to Priya Healthy Samayal. Priya Healthy Samayal subscribe பண்ணலனா subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நல்ல சூப்பரான வீட்லயே சில்லி சிக்கன் ட்ரை எப்படி செய்யலாம்ன்றதை நம்ம பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: போன்லெஸ் சிக்கன் 200 கிராம், வெங்காயம் 1 பவுல், Capsicum 1 பவுல், பச்சை மிளகாய் 1, ஸ்ப்ரிங் ஆனியன் 1 கப், பூண்டு 10 நம்பர், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், மைதா 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 4 ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1/2 ஸ்பூன், ரெட் சில்லி சாஸ் 2 ஸ்பூன், சோயா சாஸ் 1 ஸ்பூன், பெப்பர் 1 ஸ்பூன், வினிகர் 1 ஸ்பூன், முட்டை 1, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவைக்கேற்ப. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம சிக்கன் போன்லெஸ் சிக்கனாக சின்ன சின்னதாக கட் பண்ணதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அதோட நம்ம இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் 1 ஸ்பூன், இதையும் சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். மைதா மாவு 1 ஸ்பூன். இதோட பேக்கிங் பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கோம். இல்லைன்னா விட்டுறலாம். ஒரு எக்கை எல்லோவோட நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே ஊற வச்சிடலாம். இது ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. இதை பொரிக்கிறதுக்கு எண்ணெயை கடாயில் ஊற்றி நல்லா சூடு பண்ணி நல்லா பொரிக்கிற அளவுக்கு நம்ம இதில் பொரித்து எடுத்துக்கலாம். இது ஒன்றா நீங்கள் போடுங்க. இதை பொறுமையாக நல்லா கலராகிற அளவுக்கு திருப்பி விடலாம். இதில் நம்ம பேக்கிங் பவுடர் கொஞ்சோண்டு ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்லா புசு புசுன்னு வரும். நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை நம்ம ஒரு ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம் ஆயிலை. இதை நல்லா எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்குது. இது ஃபில்ட்ரு பண்ணதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இது நம்ம சில்லி சிக்கன் செய்யறதுக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆயில் நல்லா காயட்டும். நமக்கு இது ஹீட் ஆனோடனே நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க கார்லிக்கை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா எண்ணெயில் பொரியணும். இதோட ஒரு சின்ன பவுல் அளவுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்துருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை நீட்டமாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கிராஸாக கட் பண்ணி இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா ஸ்கொயராக க்யூபாக நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இதையும் சேர்த்துக்கிறோம். இதோட நான் கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்க, இல்லைனா கலர் சேஞ்ச் ஆகிடும். இது கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. நமக்கு இப்போ லைட்டாக ப்ரௌனிஷ் ஆகுது கார்லிக்லாம். இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன பவுல் அளவுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதோட 1 ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வினிகர். இதுக்கு நம்ம தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த வெங்காயம் கேப்சிகம்லாம் கலர் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இதில் நம்ம பொரிச்சு வச்சுருக்க சிக்கனை இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இதை நல்லா நம்ம மசாலாவோட ஃப்ரை ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்தாச்சு. இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நம்ம கரைச்சி வச்சுருக்கிறத நம்ம இதில் சேர்த்துக்கலாம்.
இது நல்லா நம்ம பரட்டி விட்டோம் அப்படின்னா நல்லா ட்ரை ஆகிடும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு ஃபைனலாக நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க ஸ்ப்ரிங் ஆனியனை கொஞ்சம் நம்ம தூவி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, சில்லி சிக்கன் ஈஸியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இது வந்து நல்லா ஒரு ஃப்ரைட் ரைஸோடு வச்சு ஃப்ரைட் ரைஸோட நூடுல்ஸு இதுக்கெலாம் வந்துட்டு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இது ரொம்ப ஈஸி, சட்டுன்னு செஞ்சிடலாம். நீங்கள் வீட்டிலேயே இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து நான் எப்படி செய்யணுன்றதை வந்துட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அதை வந்துட்டு நான் உங்களுக்கு லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதையும் பார்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அரிசியும் நாவில் ஊறட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். தேங்க்யூ.